சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் வெங்கடேசன் அவர்கள் நம்மோடு நின்றிருக்காங்க. அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். விஜய் அவருடைய மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டு மனு போட்டிருந்தாங்க செங்கல்பட்டு நீதிமன்றத்தில். இந்த சூழலில் இன்றைக்கு இரண்டாவதாக ஒரு மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. அதில் நான் லண்டன் சிட்டிசன், எனக்கு தமிழ்நாட்டில் சென்னையில் குறிப்பாக வீடு இல்லை, ஸோ விவாகரத்து இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் என்ன பனையூர் வீட்டில் அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன் சமரசமாக பிரிஞ்சிடலான்னு, ஆனால் விஜய் தரப்புல இருந்து அதுக்கு ஒத்துக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? கஷ்டமாக தான் சார் இருக்குது. உண்மையிலேயே அவங்க சங்கீதாவுடைய வழியை உணர முடியுது. ஏன்னா ஒரு பெண் பிரிட்டன் சிட்டிசன், அவங்க ஸ்ரீலங்கா தமிழ் பெண் செட்டில் விஜய் மேலே அந்த மிகப்பெரிய அந்த ஆர்வத்தில் தான் ஒரு ரசிகையை கல்யாணம் பண்ணால். இதெல்லாம் தெரிந்த கதை. 27 வருட வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை கிடையாது. ஒரு மனிதனுடைய பாதி லைஃப் கடந்து போயிருக்காங்க. பட் இங்கே ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க. சமரசமாக நம்ம 2 பேருமே பிரிஞ்சு போயிடலாம் அப்படிங்கிற விஷயத்த நான் சொன்னேன். அது விஜய் கேட்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க சொல்லும் போது, அப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த விஷயமே வெளில வந்திருக்காது. அது சைலண்டாகவே இருந்திருக்கும். பசங்களோட டோட்டல் லண்டன்லேயே செட்டிலாக இருப்பாங்க. இவர் பாட்டுக்கு இங்கே வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கலாம். இந்த விஷயம் அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற மட்டுமே தெரிஞ்சிருக்கும். பட் அது ஏன் விஜய் பண்ண தவறிட்டாருங்கிறதா நமக்கு தெரிய வருது. அது அரசியலுக்கு வரும்போது அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துருக்கு. கண்டிப்பாக அதெல்லாம் முடிச்சுட்டு வந்திருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. 21, 22, 23 3 இயர்ஸ் கேப் இருந்தது. அப்போவே கேட்டதாக சொல்கிறாங்க. 21 தான் இந்த விஷயம் எனக்கு தெரிய வருது, அந்த நடிகைக்கும் அவருக்கும் கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படும் போது, இங்கே விஜய் அவர்கள் கண்டிப்பாக இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கலாம். இங்கே இன்னொரு விஷயத்தையும் பார்க்க முடியுது. இவர்கள் சொல்கிறதுலேயே சமரசம் செய்து நம்ம பிரிந்து போவோம் அப்படின்னு சங்கீதா தரப்பில் சொல்லியிருக்காங்க இப்போ இரண்டாவது ஒரு மனுவில். அப்போ இங்கே அதை விஜய் விரும்பலைங்கிறதையும் சொல்கிறாங்க. பட் இங்கே ஒருவேளை விஜய் நினச்சிருக்கலாம், நம்ம இதை டக்குன்னு சொல்லிட்டோம்னா ஃபேமிலி அதை உடஞ்சி போயிடும், கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணலாம், அவசரப்பட வேண்டாம், அந்த கோபம் கொஞ்சம் தனியிட்டோம், இதையும் கொஞ்சம் நம்ம அதாவது என்னென்னா இந்த பிரச்சனையை முற்றுப்புள்ளி வச்சிடலாம். ஏன்னா 2 பக்கமே அவர் வர முடியாது சொல்ல மாட்டிகிட்டு இருக்காரு. இதுதான் உண்மையாக இருக்குது. இந்த பக்கம் நடிகையை விட்டும் அவரால் வெளில வர முடியல போல் இருக்கு. இந்த பக்கம் மனைவி என்னதான் இருந்தாலும் அவங்களோட அஃபெக்ஷன் இங்கே தான் இருக்கும். அதை காட்டிக்க முடியல, தேவையில்லாமல் போய் நடிகிட்ட லாக் ஆகிட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பார்க்க முடியுது. அப்படிங்கும்போது சரி அவசரப்பட்டு சொல்ல வேண்டாம் அப்படின்னு கூட விஜய் நினச்சிருக்கலாம். இந்த நேரத்தில் சொன்னால் குடும்பம் உடஞ்சி போயிடும்னு சொல்லிவிட. பட் அதையும் குறிப்பிடுறாங்க. ஒருவேளை அரசியல் வந்ததுக்கு பிறகு இது வேண்டாம், ஏன்னா குடும்பத்தில் உள்ளே நடக்கிற பிரச்சனை அவர்களுக்கு தான் தெரியும். இது வெளியில் வந்ததுனால விஜய் பொது சேவை செய்கிறார் அப்படிங்கிற பப்ளிக்காக வந்ததுனால நம்ம இந்த விஷயத்தை நம்ம பேச வேண்டிய சூழ்நிலைக்கு இருக்கோம் நம்ம. பட் ஏன்னா இப்போவும் நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்து பசங்களோட இருக்கணும்னு தான் நம்ம ஆசைப்பட்டோம். கடைசி 2 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவத்துக்கு முன்பாகவே வரைக்கும். பட் அதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறது மாதிரி கிட்டத்தட்ட இப்போ போயிடுச்சுன்னா, அந்த திருமண விழாவில் விஜய் வந்ததும் திரிஷா வந்ததும் உண்மையிலேயே அது யாருக்குமே உடன்பாடு கிடையாது. ஸோ எனக்கும் அதில் உடன்பாடு கிடையாது. பட் அதற்கு பிறகு தான் இவங்க இரண்டாவது ஒரு மனு இப்போ போடுறாங்க. இப்போது என்ன போட்டி ஆகிடுச்சு, நீ ஒன்று பண்ணால் நான் ஒன்று பண்ணுவேன், நீ ஒன்று பண்ணால் நான் பண்ணுவேன் மாதிரியான ஒரு சம்பவங்கள் போகுது. அது இப்போ கூட சங்கீதா அவர்கள் பேட்டியாக சொல்ல விரும்பல. அவர்கள் இங்கேயும் விஜய் ஒரு அசிங்கப்படுத்த விரும்பலை. மனு தான் போட்டிருக்காங்க. சொல்ல போனால் இன்றைக்கி மீடியா கூப்பிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 மீடியா இன்றைக்கி நிற்கும் சங்கீதா முன்னாடி. அதுதான் பிரேக்கிங் நியூஸ். டோட்டலாக டெல்லியிலேருந்துலாம் படம் தந்துடுவாங்க உங்களுக்கு. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையாக இருக்கனால அதை அவர் விரும்பலைங்கிறது தெரிய வரும்போது விஜய் கொஞ்சம் யோசிக்கணும். அவங்களுடைய இன்ஸ்டாவிலேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ போகிறதுக்கு செகண்ட்ஸ் ஆகாது அவர்கள் ஒரு விஷயத்தை போடுறதுக்கோ இல்லை மீடியா கூப்பிட்டு பேசுகிறதுக்கோ. பட் அதை தவிர்க்கிறாங்க. விஜய் அசிங்கப்படுத்த நினைக்கும் போது விஜய் கொஞ்சம் யோசித்துருக்கணும். விஜய் என்ன தான் ட்ரிகர் பண்ணால் கூட அவர் முந்தானத்து வந்த செயல் யாருக்குமே ஏற்றுக்கொள்ள முடியாது கண்டிப்பாக. ஏன்னா அவருடைய ரசிகர்களே ஏற்றுக்கொள்ள, முதல்ல தொண்டர்கள் பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ளல, அன்பு வச்ச பெண்களே ஒத்துக்கொள்ள முடியாத விஷயம். இந்த நேரத்தில் எதுக்கு விஜய் பண்ணாருங்கிறது தான் மிகப்பெரிய விஷயமா இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை ஒரு கட்சி தலைவர் பேசுகிறாரு, இந்த பக்கம் சங்கீதா டைவர்ஸ் கொடுத்து போயிடுச்சு, நம்ம பேரை டோட்டலாக டேமேஜ் பண்ணியாச்சு எல்லா பேருமே. இதற்கு பிறகு என்னத்தை மூடி மறைக்கிறது அப்படிங்கிறதுனால டக்குன்னு வெளில கொண்டு வந்துடலாம் அந்த விஷயத்தை. நீங்கள் தானே இவங்க சொல்லணும்னு சொல்ல வர்றீங்க, பட் நானே காமிக்கிறேங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தோட விஜய் பண்ணதாக தான் நான் நினைக்கிறேன். பட் அதை தவிர்த்திருக்கலாம் அவர். ஏன்னா உங்களுடைய இலக்கு வேறு. இதற்கு வர்றதுக்கு முன்னாடி சங்கீதர்கள் சொன்னது மாரி நீங்கள் இங்கே டைவர்ஸை கொடுத்துட்டு அவங்களுக்கு செட்டில்மெண்ட் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தனி ஒரு மனிதனாக உங்களுக்கு பிடித்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டு போகலாம். அது யாரும் கேட்க போகிறதில்ல. இப்போ நீங்கள் வாழவும் முடியாது, டைவர்ஸ் கொடுக்காம நீங்கள் வாழவும் முடியாது. அதுவும் மிகப்பெரிய தவறாக போகும்.
இப்போ நீங்கள் சொன்னதுலேயே ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ வந்து அந்த நடிகை கூட தொடர்பே முடிச்சுக்க முடியல, ஃபேமிலி வேணும்னு நினைக்கிறாருன்னா, எஸ். ஆனால் ஃபேமிலி வேணும்னு நினைக்கிறவர் வந்து பையன் கூட பேசுறதோ இல்லை மனைவி கூட பேசுறதோ அந்த மாதிரி பேச்சுவார்த்தையே இல்லாமல் தானே இருந்திருக்கு. இல்லை அதுதான் முரண்பாடாக இருக்குது. இல்லை அதுதான் அது செய்யணும் அவர். அதாவது 2 விஷயம் தாங்க. ஒன்று மனைவி பசங்க வேணும்னா இவங்களை தூக்கி அடிக்கணும், இதுதான் நேச்சுரல். ஏன்னா பலமுறை ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு இவரு, நான் வந்து அந்த நடிகைகள் வெளில வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் கேட்கல. அப்படிங்கிற ஏதோ ஒரு வகையில லாக் பண்ணிட்டாங்க. இவர் போய் உளுந்துட்டாரு. அது வந்து மீண்டு வரணும், மீண்டு வர முடியாத சூழ்நிலை இருக்காரு. அங்கே என்ன சம்பவம் நடந்துட்டு இருக்குன்னு தெரியாது. அந்த நடிகை விஜயே என்ன ட்ரிகர் பண்றாங்கன்னு தெரியாது நமக்கு. அதை என்ன சொல்ல போறாங்க, என்ன வச்சிருக்காங்க, விஜய் எதனால அவர் சைலண்டா இருக்காரு அப்படின்னு அந்த ஒரு விஷயம் வேற இருக்கு. விஜய் மட்டுமே டார்கெட் நம்ம பண்றதை விட்டுட்டு 2 பக்கம் சிக்கியிருக்கார், லாக் ஆயிருக்கார். ஒரு பக்கம் ஃபேமிலி சிக்கல அவர், பட் ஃபேமிலியில் அழுத்தம் வருது, கண்டிப்பா வரதான் செய்யும். ஒரு மனைவிங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க யாரையுமே. டக்குன்னு நீங்க இன்னொரு பொண்ணோட ஜாலியா இருங்கலாம் சொல்ல மாட்டாங்க. பசங்க வளர்ந்துட்டாங்க, பசங்க கேள்வி கேட்பாங்க. ஆமாம், இப்போ பையன் கஷ்டப்பட்டு 25 வயசுல ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்கா, அப்படியே பொண்ணு அமெரிக்காவில் படிச்சுட்டு இருக்காங்க. நீ சோசியல் மீடியா தட்டுன அடுத்த செகண்ட் நியூஸ் தெரியும். அங்கே பொண்ணுக்கு எத்தனை கேள்விகள் வந்ததுன்னு வேற தெரியாது இல்லையா? என்ன உங்க அப்பா பத்தி இப்படி பேசிட்டு இருக்கும்போது நடிகை கூட ஒன்னா வர்றாரு கார்ல இருக்கும்போது அது அவர்களுக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கும்போது, அந்த பையன் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க, தமிழ் இண்டஸ்ட்ரியில டைரக்டரா இருக்கும்போது அவனுக்கு எவ்வளவு ஃபேஸ் பண்ணிருப்பான் அப்படிங்கிறது தெரியும். கண்டிப்பா அந்த அவமானங்கள் வந்து சொல்ல முடியாத வழிகளுங்க. அது உண்மையிலேயே ஒய்ஃபுக்கு இருக்கும், பசங்களுக்கு இருக்கும். இப்போ உங்க மேல எப்படி என்ன சொல்றது விஜய்? நம்ம இதெல்லாம் தெரியாதவரா விஜய்? கிடையாது, தெரியும். தெரிஞ்சு அப்புறம் ஏன் வந்து பொது வெளியில வராரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்ல. அதுதான் இங்கே என்ன மாதிரி அவர் சுச்சுவேஷன்ல இருக்காருங்கிற விஷயம் ஒன்று இருக்கு. நீங்க தூக்கி போட்டு வர்றது பெரிய அதாவது விஷயம் இல்லை. அப்ப ஏதோ இருந்தோம், நட்பு ரீதியா இருந்த பழக்கம் இருந்துச்சு, நீ பாட்டு கல்யாணம் பண்ணிட்டு போப்பா, நான் பாட்டு ஃபேமிலியோட போறேன் சொல்லிட்டு வந்துடலாம். வர முடியாத ஒரு சூழ்நிலை விஜய் இருக்காருன்னா அங்க என்ன நடக்குது? அங்கேதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. மிரட்டப்படுறாரு ஒருவேளை விஜய். மேபி அதை விஜய் சொல்லணும், சொல்லாம இருக்காரு. அப்படி என்ன பார்க்காத வந்து விஜய் பார்த்துருப்பாங்க கிடையாது. அப்போ விஜய் கொஞ்சம் சிந்திக்கணும். அப்போ வர முடியாத சூழ்நிலை இருக்காருன்னா அதை என்னங்கிறத ஆராயணும். அங்கே இப்போ சங்கீதா அவர்கள் கொஞ்சம் சுதாரிச்சான்னு வச்சுங்களேன், இவ்வளோ பிரச்சனை நடந்தும் கூட்டிட்டு வர்றாரு அப்படின்னா விஜய் ஏதோ ஒரு விஷயத்துல இருக்காரு. இப்போ விஜயை நம்ம மீட்டு கொண்டு வரணுங்கிற அந்த தாட்ஸ் வந்து சங்கீதா அவர்களுக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன். பட் அங்க இருக்கிற சூழ்நிலைகள், அந்த கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக அவ்வளோ முயற்சி பண்ணிட்டாங்க இல்லையா? இதுக்கு மேலே அவங்க வேற வழி இல்லாம தான் கடைசியில் போட்டல. அதுதான் நீங்க வெளில சொல்லிட்டீங்க. இப்போ இருக்குங்கிற விஷயம் வந்து உலகத்துக்கு காட்டிட்டாங்க சங்கீதா அவர்கள். இவர் ஆமாங்கிறது மாதிரி ப்ரூவ் பண்ணி அந்த ரிசப்ஷனில் கூட்டிட்டு வந்துட்டார். ஒரே கலரில் பட்டு வேட்டி, பட்டு சட்டை, பட்டு சேரையோட ஒரு டைமண்ட் நெக்லஸோட அவங்க ஜாலியாக ஒரே காரில் வந்து இறங்குறாங்க. அது உண்மையிலே ஜீரணிச்சிக்கவே முடியாது. விஜயை விரும்புகிற எந்த மனசு உள்ளவங்களும் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது, ஒத்துக்கவே முடியாது. பட் விஜய் நல்லா நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் அதை நிறைய அப்ரிஷியேட் பண்ணியிருக்கோம். இப்படி பண்ணுற விஷயத்த நம்ம வந்து ஆமாம் சரின்னு நம்ம நியாயப்படுத்தவே முடியாது. நம்ம வந்து ஜென்ரலாக இந்த மாதிரி வந்து அவர் விருப்பம் இல்லாமல் வேறு வழி இல்லாமல் இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா? ஏன்னா விஜய் அவர் வந்து இன்னும் இண்டஸ்ட்ரியில் அவர் தான் டாப் ஸ்டாராக இருக்கார், உச்சத்தில் உள்ள நடிகர். அவ்வளோ சீக்கிரம் இன்னொரு நடிகை வந்து அவங்கள வந்து மிரட்டிடுவோ இல்லைனா வந்து பணிய வைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, என்னன்னா அந்த ஒரு விஷயம் தாங்க. அதை எப்படி நம்ம வந்து பொது தனிப்பட்டவரோட வாழ்க்கையாக இருக்கும்போது நம்ம நிறைய விஷயங்கள் பேச முடியல. பட் ஏதோ ஒரு வகையில் விஜய் வந்து ஒரு கட்டத்துக்குள்ளே இருக்காருன்னு வச்சுங்களேன், அதுலேருந்து அவர் ரிலீஸ் ஆகி வரணும் அப்படின்னா ஒன்று காம்ப்ரமைஸ் ஆகி போய் அவர்களுக்கு என்ன தேவையோ அதை ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டான்னு ஈஸியாக வந்துடலாம். தடாலடியாக தூக்கி எறிஞ்சிட்டு நான் ஃபேமிலியோட போகிறேன்னு சொல்லி விஜய் வந்துட்டான்னு வச்சுங்களேன், இங்கே விஜயை பார்த்தினா வேறு விஷயங்கள் ஏதாவது வந்து என்ன பண்ண முடியும்? நம்ம 4 பக்கம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இது வந்து ஒரு பக்கம் மட்டுமே நீங்கள் பிளான் பண்ண முடியாது. விஜய் வந்து இதில் வந்து இந்த மூமெண்ட்டில் சரியில்லாமல் அதை பழகிட்டார், ஓகே, அவர் மேலே தவறுறதுக்கு ரைட்டு. பட் அவர் வந்து நம்ம கொண்டு வரணும்னா, வீட்டுக்கு கொண்டு வரணும்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்ம அது ஒன்று விஜய் ஓப்பனாக பேசிடணும். அது பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிற மாதிரி தான் தோணுது. பட் இந்த மனு அவர்கள் சொன்னது வந்து உண்மை வேதனைக்குரிய விஷயமா இருக்குது. ஏன்னா பிரிட்டனுடைய சிட்டிசன் அவங்க. இப்போ இங்கே வந்து இலங்கையில் 27 வருஷமாக வாழ்க்கையை வாழ்ந்துருக்காங்க போது விஜய்க்கு நிறைய நேரங்களில் வந்து நான் வந்து உறுதுணையாக அவருக்கு என்னென்ன தேவைகளோ நான் வந்து ஃபில்அப் பண்ணியிருக்கேன், ஒரு மனைவியனுடைய கடமையில் நான் செஞ்சுருக்கேன் அப்படின்ற நாடகத்தை வெளிப்படுத்தும் போது உண்மையிலே ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது அவருடைய ஸ்டேட்மெண்ட் பார்ப்பதற்கு. அதுவும் அந்த வழக்கறிஞர் விஜய் தரப்பு வழக்கறிஞர்லாம் மிரட்டுறாங்க, வழக்க வாபஸ் வாங்க சொல்லி அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கு இல்லையா? இல்லை, அதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அப்படி நிறைய சம்பவம் நடந்த நிகழ்ச்சியில் கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம. ஸோ அப்படிங்கிறது இருக்கலாம் மேபி. பட் ஆனால் இங்கே வந்து வீட்டை விட்டு வெளியில் போகணும் விஜய் அவர்கள் சொன்னார், நான் எங்கே போய் இருப்பேன் அப்படின்னா நடுத்தருக்கு வந்து நின்றுட்டு அவங்க பேசுனாங்கன்னா அது இன்னும் விஜய் தானே பாதி. ஆமாம், அது ரொம்ப 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 மிஸ்டேக் இல்லையா? உங்கள் மனைவி ஒன்று 2 விஷயம் தான் சார். இப்போது நாளைக்கு உமன்ஸ் டே, இன்னைக்கு அவருடைய கட்சி சார்பாக
ஒரு 7 நிர்வாகிகளை முக்கியமாக போட்டு பெண்கள் தினத்தில் அது மதியானம் 3 மணிக்கு மேலே ஒரு நிகழ்ச்சி வந்து பேச போகிறார். அதெல்லாம் நல்ல விஷயம். அரசியல் சார்பாக நீங்கள் பேசுகிறது, மக்களை சந்திக்க ஆதரவு, அதெல்லாம் தனி ரூட்டு, நல்ல வே, ஓகே எல்லாமே. பட் இங்கே இவ்வளோ பிரச்சனைகள் ஒன்று இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு முடிவு பண்ணுறது அடுத்த கட்டத்துக்கு போகணும். நேத்துல இருந்து விமர்சனங்கள் வந்துருச்சு. இந்த மாதிரி மகளிர் தின விழா இன்னைக்கு பண்ண போறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே எஸ், இவனுடைய கட்டின மனைவியை மகளை வீட்டை விட்டு விரட்டிட்டு நீ என்ன மகளிர் தினம் கொண்டாடுற அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியா விமர்சனங்கள் வரும் இல்லை சார், வராமல் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக வரும். இவங்க இப்போ இந்த 2வது 3 இந்த விஷயத்தை சொல்லாமல் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. அதையும் சொல்லிட்டேன், வீட்டை விட்டு வெளில போக சொல்கிறேன், நான் இங்கே போய் இருப்பேன், நீங்கள் டைவர்ஸ் கொடுக்க வரைக்கும் நான் இங்கே இருக்கேன், டைவர்ஸ் கொடுத்துட்டு வீட்டு விட்டு வெளில போகிறேன்றாங்க. அது நியாயமான கோரிக்கை. எங்கே போவாங்க அவங்க? கேட்டால் சில பேர் சொல்லலாம், அவங்க மாமனார் வீடு இருக்குல்ல போகலாமே, அது எப்படி போயிருக்க முடியும்? மாமனார் வீட்டில் போய் இவர்கள் நினைச்சாங்கன்னா ஏதோ அப்பார்ட்மெண்ட்ஸ் இல்லை, அவங்க அப்பாவுக்கு ஃபோனை போட்டு வாடகைக்கோ லீஸ்க்கோ எடுத்து கூட இருக்கலாம், அது வேற. அவங்க உரிமையை கேட்குறாங்க, அதுதானே முக்கியம். கல்யாணம் பண்ணதுலேருந்து நான் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு அதில் சரிபாதி இருக்குன்றாங்கல்ல, அதுவும் சரிதானே. விஜய் சம்பாரிச்சது கஷ்டப்பட்டது எல்லாமே பொண்டாட்டி பிள்ளைக்கு தான், அது மறுப்பதற்கும் இல்லை. ஏன்னா எவ்வளவோ நடிகர்கள் விவாதத்து ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சேர்ந்து மகள்களுக்காவோ மகன்களுக்காவோ சேர்ந்து வரத பொது வெளியில வரத பாக்குறோம். ஏன் வந்து விஜய்க்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது தான் அது கேள்வி ஆகுது இல்லை? அதுதான் அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு. பட் ஏதோ இருக்கு, அது விஜய் சொன்னாதான் தெரிய வரும். இல்லை சங்கீதா அவர்கள் இப்போ விஜய் கிட்ட கொஞ்சம் இறங்கி வந்து சரி, அவங்களுடைய அதை இறங்கி வரதுக்கு வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் விஜய் மீட்டு கொண்டு நீங்கள் அக்கறை இருந்ததுன்னா உங்களுக்கு நடந்துருச்சு, டைவர்ஸ் ஆகிட்டே நீங்கள் போங்க. இந்த நேரத்தில் விஜய் கிட்ட கொஞ்சம் பேசி ஏன் என்ன காரணம், இப்போ திடீர் இவ்வளோ பிரச்சனையில் போகுதே, ஏன் நீங்கள் ரிசப்ஷன் கூப்பிட்டு வந்தீங்க, பிரச்சனை இருக்குது, என்ன தான் முடிவு, நீங்கள் வெளியில் வாங்க, நான் கூட வெளில போயிடுறேன், நீங்களே கூட கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக நீங்கள் இருங்கன்னு கூட சொல்லி ஏதாவது வீட்டுக்கு கொண்டு வந்தேன் முயற்சி பண்ண நடக்கிறது வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஃபேமிலிக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும்போது நம்ம பர்டிகுலராக ஒருத்தரை மட்டும் பண்ணாமல் இப்படிலாம் சில விஷயங்கள் வந்து அடுத்தவர்கள் சொல்லும் போது கேட்கும் போது அது தோணும், எல்லாருக்குமே அந்த அவசரத்தில் தோணாமல் இருக்கணும். இப்போ இது பார்த்ததுக்கு பிறகு நம்ம தோன்ற சில விஷயங்களை வந்து நம்ம ஷேர் பண்ணுறோம். பட் கேட்பதும் கேட்காததும் அவருடைய முடிவு தான், அது ஒன்றும் மாற்றுறது இல்லை. ஆனால் இங்கே வந்து விஜய் வந்து எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உள்ளாயிட்டார். கடைசி கட்டம் இறுதி கட்டம் வந்துருச்சு. இப்போ இதற்கு மேலே வந்து சில நிர்வாகிகள் ரசிகர்களே இதை வந்து விரும்பலை. ஆமாம், நிறைய பேர் வந்து முட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு ரசிகர்கள் பண்ண முடியாதுங்க. அது எப்படி பண்ண முடியும்? நீ பண்றதுக்கெல்லாம் சரின்னு போனா அப்புறம் அவரு அந்த ரசிகர்கள் குடும்பம் அக்கா தங்கச்சியில இருப்பாங்களா, அவங்க கேள்வி கேட்பாங்கல்ல, அது தவறான ஒரு பாதைக்கு நீ கொண்டு போறது மாதிரி ஆயிடும். அதை அப்போ நீங்க இது வரைக்கும் பேசுனது என்ன? பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு சொல்லி பேசுனீங்களே. இங்கே பெண்கள், அதே பெண் உங்க மனைவி இன்னைக்கு வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேங்கிறாரு விஜய், வீட்டை விட்டு வெளில போக சொல்றாருன்னு அந்த கருத்தை சொல்றாங்கன்னா தயவுசெய்து இதுக்காக முடிவு பண்ணு. ஒரே விஷயம் தான், ஒரு வீடியோ டைவர்ஸ் நடக்குதோ நடக்கல 2வது விஷயம், வரைக்கும் இந்த வீட்டில் இருமான்னு ஒரு வீடியோ விட்டாங்கன்னா பிரச்சனை முடிஞ்சு. அது செங்கல்பட்டு கோர்ட்டு மூலமாக தான் கேட்குறாங்க, அதை மீடியாக்கள் மூலம் கேட்கல. மகன்களுக்கோ எனக்கோ மகளுக்கோ வந்து நியாயமா நீ கோடியா சம்பாதிச்சதுல பிரிச்சு கொடுங்கன்னு தான் கேட்குறாங்க. இது வந்து கரெக்டாக கேட்குறாங்க. எஸ் டைவர்ஷன் ஆயிடுச்சுன்னு முடிவு பண்ணிட்டு வச்சு இப்போ விஜயே இறுதிக்கட்ட முடிவுக்கு வந்துட்டார். ஆனால் ஒரு முடிவு பண்ணியிருக்கார், அது தெளிவான முடிவு பண்ணி வச்சிருக்கார். அது எல்லாருமே ஷாக்காக இருக்கும், அது வேறு விஷயம். பட் இங்கே என்ன தேவைகள்? 1க்கு 4 வீடு இருக்குது. பட்டினப்பாக்கத்தில் ஒரு ஃப்ளோரே வச்சுருக்காங்க, பனையூர் உருவம், அது போகிறவங்க வரவங்களாம் தங்கிட்டு போகிறாங்க. கட்டின மனைவி, உங்களை பார்த்துக்கிட்டவங்க, உங்களுடைய கஷ்டம் நஷ்டம் துக்கங்களில் சந்தோஷத்தில் பகிர்ந்துக்கிட்டவங்க, அது ரொம்ப முக்கியம் சார். வாழ்க்கை ஒரு முறை தான், யாரும் வந்து வாழ்ந்து பெரிய 1000 வருஷம் சாதிக்க போகிறது கிடையாது, கோடிகள் காப்பாற்ற போகிறது கிடையாது. ஸோ அதனால் ஒரு நல்ல உள்ளங்கள் வந்து நீங்கள் கஷ்டப்படாமல் ஒரு விஷயம் பண்ணிட்டாங்கன்னா அவருடைய வாழ்த்துக்களே பல விஷயங்கள் வாழ வைக்கும். சங்கீதா மனசை கஷ்டப்படுத்தி ஒன்றும் வந்து விஜய் சாதிக்க போகிறது கிடையாது. மனைவியை கஷ்டப்படுத்திட்டு இப்போ இன்னொருத்தர போய் இருந்து நம்ம சந்தோஷத்தை வந்து இருக்க முடியாது. அவர்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஓகே விஜய் பைன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் உங்களுக்கு? எனக்கு வந்து 1000 விஜய் இருக்கான்னு போயிட்டு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? போய் விஜய் அவர்கள் ஒரு முடிவு எடுக்கலைன்னா அவருக்கு என்ன மாதிரியான ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை கண்டிப்பாக சார், அரசியலில் கொஞ்சம் பாதிப்புகள் கண்டிப்பாக வரும். ஆனால் பெண்களுடைய ஆதரவே இப்போ கம்மியாகிடுறது மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இதை நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு ஒரு கல்ச்சர் இருக்குது. ஸோ அதை மீறி யாருமே செயல்படுத்த மாட்டாங்க. உங்கள் மேலே அன்பு வச்சுருக்காங்க, மரியாதையை வச்சுருக்காங்க, அண்ணனாக பார்க்குறாங்க, பையனாக பார்க்குறாங்க, தம்பியாக பார்க்குறாங்க, எல்லாமே ஓகே. இந்த ஒரு விஷயத்தில் உங்களுடைய நேம் டேமேஜ் ஆயிடுச்சு. அதை விஜய் தான் முடிவு கொண்டு வரணும், மக்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும். நீங்கள் ஏதோ ஒரு முடிவு, எஸ் ஆர் நோவா, நான் சங்கீதோட வாழ்கிறேன், இது பிரச்சனை வந்துருச்சுன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா நீ எல்லாத்தையும் உருட்டு வந்து போனாங்கன்னா அந்த சங்கீதம் என்ன அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல போகிறாங்களா? கிடையாது. பசங்க வேணும்னு சொல்ல போகிறாங்களா? அக்செப்ட் பண்ணியும். ஆனால் இன்றைக்கி எல்லாமே கோபத்தில் இருக்காங்க. ஜேசன் செஞ்சே மிகப்பெரிய கோபத்தில் இருக்காரு, பொண்ணு கோபத்தில் இருக்காங்க, சங்கீதா கோபத்தில். அவரெல்லாம் பேச ஆரம்பிச்சாருன்னா இன்னும் பெருசாயிரும் இல்லையா? மிகப்பெரிய கோபத்தில் இருக்காங்க. அந்த கோபத்தை தூண்டுனது யாரு? விஜய் அவர்கள் தானே. அப்போ ஒருத்தருக்காக நீங்கள்
நீங்கள் ரசிகர்களுடைய கஷ்டங்களை பார்க்கல, தொண்டர்கள் கஷ்டங்களை பார்க்கல, பொதுமக்களுடைய கஷ்டங்களை நீங்கள் பார்க்கல, தமிழ்நாட்டினுடைய கஷ்டங்களை பார்க்கல. இதான எல்லாமே பேசினார் விஜய். ஆனால் வேறு ஒரு நடிகையுடைய கஷ்டத்தை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு ஒரு தனிநபருக்காக நான் எல்லாத்தையும் தூக்கி அடிச்சுட்டு போவேன் அப்படின்னு விஜய் செல்ஃபிஷாக ஒரு முடிவு எடுத்த மாதிரி தான் இருக்கு இல்லையா? அப்படி தான் இருக்குது. இல்லைனா அந்த கார் ஏங்க திரிஷாட்ட கார் கிடையாதா? அவர்கள் அந்த நிகழ்ச்சி கூப்பிட்ருக்காங்க, ஏஜிஎஸ் நிறுவனம் கூட நடிச்சிருக்காங்க, விஜய்க்கு பத்திரிக்கை வச்சுருக்காங்க, திரிஷாக்கு இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க, இன்னும் மேற்பட்ட பல பிஸ்னஸ் மேன் கொடுத்துருக்காங்க, எல்லா பேரும் வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் ஒரே கால வர வேண்டிய அவசியம் என்ன? அப்போ நான் இப்படித்தான் அப்படிங்கிறது மாதிரி விஜய் சொல்லாமல் சொல்லியிருக்காரு. பேச மாட்டேன், நான் செயலில் காட்டுறேன் இது மாதிரி காட்டியிருக்காரு. பட் அதை அக்செப்ட் பண்ண முடியாது. நீங்கள் டோட்டலாக டைவர்ஸ் கொடுத்துருங்க, சங்கீதா அவர்கள் கொடுத்துருங்க, வேண்டிய பணம் என்ன வேணாலும் கொடுத்து முடிச்சு நீங்கள் விரும்புகிற நடியோட கல்யாணம் பண்ணிட்டு கூட போகலாம், தப்பு இல்லை. ஒருவேளை விஜய் கல்யாணம் பண்ண முடியாது, நான் குடும்பத்தோட போகிறேன்னு சொன்னாங்கன்னா அவர்கள் வேறு யாராவது கல்யாணம் பண்ணிட்டு அவர்கள் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அவர்கள் வரைக்கும் அவங்க பார்த்துட்டு போயிடுவாங்க. அப்போ நீங்கள் ஹோப் கொடுக்க அவங்களுக்கும் கஷ்டம், இங்கேயும் கஷ்டம். விஜய் என்ன லாக் ஆகிருக்காரு, அங்கே ஒரு கஷ்டம், சுற்றில ட்ரையாங்கிளில் ஒரு கஷ்டமாக இருக்கு இல்லையா? உங்கள் மேலே அன்பு வச்ச ஃபேன்ஸ் பிடிக்கல, தொண்டர்கள் என்ன பதில் சொல்கிறதுன்னு கேட்குறாங்க. தொகுதியில் போய் எப்படி ஓட்டு கேட்பேன், தாய்மார்கள்ட்ட போய் எப்படி கேட்போம் நாங்கள், அவங்களுக்கு திரும்பி பதில் கேட்டால் என்ன பதில் சொல்கிறது, கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? இவ்வளோ பெரிய சிக்கல் ஒரு தனிநபர்னால எல்லாருக்கும் ஒரு சிக்கல் உருவாகிருக்கு. 2 கோடி இந்த தொண்டர்கள் மாதிரி இருக்காங்க, அவர்களுக்கும் சிக்கல் உருவாகிருக்கு. எஸ்ஏசி வந்து என்ன முடிவு எடுப்பார் நினைக்கிறீங்க? ஏன்னா எஸ்ஏசி அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா பெரிதாக இன்வால்மெண்ட் இல்லை இல்லையா? ஸோ இந்த விவகாரம் வந்து பெரிதளவில் பூமமாக வெடிச்சிருச்சு. எஸ்ஏசி அவர்கள் என்ன முடிவு எடுப்பார் நினைக்கிறீங்க? இல்லை, சேர்த்து வைக்கிறது எவ்வளோ முயற்சி பண்ணாங்க சார். அவரும் கடந்த 5 வருடமாக மிகப்பெரிய போராட்டம், சோபா அவர்களும் எஸ்ஏசி அவர்களும். அந்த பக்கம் சங்கீதாவுடைய பேரண்ட்ஸு, அவங்களாம் லண்டனில் வெரி வெரி பிக் ஷாட்டு சார். அவங்கெல்லாம் விஜயோட 10 மடங்கு கோட்டீஸ்வரர், அதனால் மாற்று கருத்து இல்லை, மிகப்பெரிய செல்வாக்குள்ளவர்கள். எஸ்ஏஎஸ் சோபர்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, முயற்சி பண்ணாங்க, காம்ப்ரமைஸ் பண்ணி சேர்த்து வச்சு. குடும்பம் உடஞ்சி போச்சுன்னா நாளைக்கு நிம்மதி இருக்காது. இப்போ இன்றைக்கி விஜய் அவர்களுக்கு 52 வயசு, இதே 72 வயசாகவும் திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க சார். வாழ்க்கை 0வில் போய் நினச்சா என்ன சார் பண்ண முடியும்? நீங்கள் அதெல்லாம் வந்து யோசிக்கணும் இல்லையா? ஒரு மனிதனாக பல கோடிகள் வச்சுட்டு நிம்மதியாக வாழ முடியாது, பணத்தை நம்ம சாப்பிட முடியாது. நீங்கள் பட்னி 3 வேளை பட்னி இருந்தாலும் ஒரு மனைவி பசங்களோட அந்த அஃபெக்ஷன் அன்பு இருந்ததுன்னா நீங்கள் தெம்பாக இருப்பீங்க. அதுதான் வாழ்க்கை. பட் ஏதோ ஒரு வழியில் ரைட்டு, பட் ஏதோ எல்லாருக்கும் எல்லா குடும்பம் நடக்கிறது மாதிரி விஜயோட குடும்பத்தில் விஜய்க்கு நடந்துருச்சு. அதுலேருந்து அவர் மீண்டு வரணும். எஸ்ஏஜியும் சோபா அவர்கள் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க சேர்த்து வைக்கிறதுக்கு. கடைசி வரைக்குமே காம்ப்ரமைஸ்க்கான பேச்சுவார்த்தைகள் போச்சு. இந்த டைவர்ஸ் அப்ளை பண்ணதுக்கு முன்னாடியே வந்து எஸ்ஏசி அவர்கள் வேணான்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா விஜய் அவர்களே வந்து ஒரு பீரியட் அப்போ பார்த்தீங்கன்னா 22 அப்போ சம்திங் நினைக்கிறேன், சங்கீதா விட்டு டைவர்ஸ் பண்ண போகிறதா அவர் ஒரு தகவல் சொல்லும் போது எஸ்ஏசி வேண்டாப்பான்னு சொன்னார், தடுத்தார். சோபா அவர்களும் தடுத்தாங்க. குடும்பம் இது கெட்டு போயிடும், வேண்டாம், வாழ்க்கை இதுதான், உனக்கு பசங்க ஆகிட்டாங்க, நீ டைவர்ஸ் அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து அதை வந்து விஜய் பண்ணாமல் போனார். சங்கீதா அவர்கிட்ட சேர்த்து அப்போ ஃபுல்லாக சேர்த்து வைக்கிறது காம்ப்ரமைஸ் போய்கிட்டே இருக்குது. ஆனால் சங்கீதா அவர்கள் ஓகே கேட்குறாங்க, பட் விஜய் கேட்கல. அப்போ ஒரு ஏதோ ஒரு முடிவு எடுத்து வச்சுருக்காங்க. பட் அந்த முடிவில் ஸ்ட்ராங்காக இருங்க, தப்பு இல்லை, தனிப்பட்ட வாழ்க்கை தான். அது வெறும் நடிகராக இருந்திருந்தாங்கன்னா பிரச்சனையே இல்லை. நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்க, பொது வாழ்க்கைக்கு வரும்போது கண்டிப்பாக தேவை. இப்போ நம்ம ஸ்டேஜில் பேசும்போது வந்து எதை நோக்கி நம்ம பேசுகிறோம்? இப்போ நம்ம கரெக்டாக இருந்தால் தான் நீங்கள் பேச முடியும். நம்ம மேல் 1000 மிஸ்டேக் வச்சு நீங்கள் என்ன பேசுவீங்க நீங்கள் மக்கள்கிட்ட போய்? அப்போது இந்த டைவர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கூட மக்களுடைய ஆதரவு இருந்துச்சு. தஞ்சையில் வந்து மக்கள் தெரிவிக்க விட்டாங்க. இப்போ அவர்களே மிகப்பெரிய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க. என்ன பேச முடியும்? நாளைக்கு இப்போது மகளிர் தினம் நாளைக்கு நடக்கிறதுக்கு நிர்வாகிகளை பண்ணுறீங்க, உங்கள் அரசியல் பயணம் ஓகே, பட் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருங்க. 2 பெண்கள் இருக்காங்க, சங்கீதாவும் பெண்ணு தான், திரிசாவும் பெண்ணு தான், ஒன்றும் தப்பு இல்லை. பட் நீங்கள் என்ன சொன்னீர்கள் 2 பேர்ட்டையும் தெரியாது, அவர்கள் என்ன சொல்லி வச்சுருக்காங்க உங்களுன்றது தெரியாது. இதுக்கு முற்றுப்புள்ளி இதுதான். நீங்கள் கேட்டது மாதிரி எஸ்ஏசி சோபா அவர்கள் இவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க, கேட்கல. அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கார் எஸ்ஏசி வேறு. ஸோ இப்படி நிறைய மேட்டர்களில் ஓடிக்கிட்டே இருக்குது. நிம்மதி இல்லாத வாழ்க்கை எல்லாருக்குமே இருக்குது. பட் இந்த மனு வந்து கேட்டிருக்காங்க செங்கல்பட்டு கோர்ட்டில். நான் இருக்கும் டைவர்ஸ் நீங்கள் கொடுக்குற வரைக்கும் அந்த வீட்டில் இருக்குன்றாங்க. கண்டிப்பாக அது இருக்க வேண்டிய தகுதியான நபர் சங்கீதா அவர்கள் நீலாங்கரை வீட்டில் உரிமை இருக்குது அவருக்கு. தயவுசெய்து விஜய் அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா தயவுசெய்து சங்கீதா அந்த வீட்டில் இருக்க வைங்க. அது தவறு வெளில அனுப்பிச்சிட்டிங்கன்னா மிகப்பெரிய தவறு. இன்னும் விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு கெட்ட பேர் தான் வருமே தவிர நல்ல பேர் கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 75% கெட்ட பேர் சம்பாரிச்சிட்டாரு. இருக்கிற ஒரு 25% இருக்குது. நீ கட்டிய மனைவி நீ வீட்டு வெளில போன்னு சொல்லிட்டீங்க, அனுப்பிச்சிட்டிங்கன்னா மிகப்பெரிய பாதிப்பு விஜய்க்கு மட்டும்தான் வரும். சங்கீதா கூட்டு கொண்டு பெரிய பெரிய வீட்டில் தங்க வைக்கிற நல்ல உள்ளங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அந்த வீட்டில் போய் தங்கினா என்ன ஆகும் நிலைமை? அது விஜய் கண்டிப்பாக யோசிக்கணும். அதனால் அவர் வழக்கறிஞர் மூலம் மிரட்டுறாங்கன்ற ஒரு தகவலும் சொல்கிறாங்க. தயவுசெய்து அந்த தாட்ஸ் போயிட வேண்டாம்.
அது மிகப்பெரிய ஒரு ஒரு தவறு. அது நீங்கள் அடித்தா கூட அந்த அடியை தாங்கிக்குவாங்க சங்கீதா அவர்கள். நீங்கள் இந்த மாதிரி அதை மன வலியை கொடுத்தீங்க அப்படின்னா அது அது அவருடைய வேதனை பட விஜய்க்கு தான் கஷ்டம் அதிகமாக வரும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். பட் அவர் நினைப்பார் என்ன நினைப்பாருன்னு தெரியல. உங்கள் மேலே அக்கறை இருக்கிறனால தான் நம்ம இதை பேசுகிறோம். நீங்கள் சேர்ந்து இருக்கணும், ஒன்றாக இருக்கணும், உங்களோட அரசியல் படை வெற்றி பெறணுங்கிற ஒரே நோக்கத்தில் தான் உங்களுடைய ரசிகர்கள் குரலாக, நம்மளுடைய நேயர்கள் குரலாக நான் பேச விரும்புகிறேன். பட் இதற்கு மேலே விஜய் தான் முடிவு பண்ணணும். ரொம்ப நன்றி சார். இந்த வாரம் ரூபாய் பல்லூர் சிங்களோட பார்வை மிக்க நன்றி. நன்றி.